பாண்டு சித்தருக்கு கிருஷ்ணன் கோயில். கிருஷ்ணன் கோயில் வாங்க. கிருஷ்ணன் கோயில். வத்ரா இருப்பு விளக்கு கிருஷ்ணன் கோயில். தன் பிள்ளையை பற்றியும் கணவனை பற்றியும் கேட்க வந்த பெண்மணி. கால் வந்துட்டு வா. ஆசையே அலை போலே. யாரது? அக்கா. நீ தங்கச்சி. நீ யாரு? இவ வீட்டுக்காரங்க ஏன் வரல? உட்காருங்க. உங்கள் எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். அங்கே ஒரு விலங்காட்டுக்குள்ளே நான் கருப்பசாமி இருக்கணும். அந்த எல்லையில் என் தங்கை காளியும் இருப்பாள், முத்து மாரியும் இருப்பாள். இருக்கிறார்களா? என்ன வேண்டும் உனக்கு? பிள்ளைங்க பிள்ளை பேரு என்ன படிக்கிறான்? என்ன சப்ஜெக்ட் படிக்கிறார்? கண்ண மூடு. கால் வந்துட்டு வா. 69% அவன்கிட்ட கல்வி நாலேஜ் இருக்குது. ஒவ்வொன்றா முடிப்போமே. ஏன் வருத்தப்படுறேன் கேட்டேடா? அந்த பையன் படித்து வெற்றியாகி ஃபாரினில் போய் மெடிசின் சம்மந்தமான சயின்டிஃபிக்கில் சேருவான். அவனுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். உன்னுடைய வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயத்தில் அடிக்கடி கொஞ்சம் மனப்போராட்டங்கள் தோண்டிக்கிட்டு இருக்கும். இருக்கா? அதனால் அது கிரகப்படி உள்ளதை தவிர ஒரு பெரிய விஷயமே அல்ல. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். தேவையில்லாமல் சுமையாக்கினா வந்துடும் குழப்பம். இடையில் ஒரு இடம் சொந்தமாக முடிக்கணுங்கிற ஒரு ஆசை கொப்பளிச்சுக்கிட்டு வந்துச்சு. அது நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பமும் வயனை வந்துருச்சு. இன்னும் 6 மாதம் கழித்தா அதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. வேறு என்ன வேணும்? இந்தா உன் குட்டியை நல்லா படிக்க வச்சு தரேன். குபேர செல்வத்தோடு வாழ வைக்கிறேன். இந்த 6 முறை என்னை வந்து பார். வரக்கூடிய அமாவாசனைக்கு வந்து சேர். அடுத்து கருப்பசாமி வாப்பா. அது யார் அந்த பிள்ளை? அப்படியே இந்த விரலை பிடி பார்ப்போம். டேங். கொஞ்சம் விளையாடுறதுக்கு குழந்தை இருக்கா? குழந்தை வர வேணும்ல. அம்மாவத்தை யாகத்துக்கு வந்துட்டு பௌர்ணமிக்கு வந்து உத்தரவு வைக்கா. வீட்டுக்கு போயிட்டு வா. எனக்கு தெரியும் நீ உடனே ஊதி வாங்க மாட்டேது. இந்தா தொழில் வளப்படுத்தி தாரேன். மனக்குழப்பெல்லாம் மாற்றிட்டா. அமாவாசை யாகத்துக்கு வரணும். பௌர்ணமிக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோடு வந்து என்கிட்ட உத்தரவு வைக்காங்க. குழந்தை பாக்கியத்துக்கு வரவும் தாரேன். நல்லா இருக்கும். புண்ணிய மருமகளே. சாமி நாங்கள் ஒரு கோயிலில் சாமி ஆடும் பொழுது கேட்டோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி நல்ல வாக்கு சொல்லிச்சு. ஆனால் அது சம்மந்தமாக எந்த முடிவும் எடுக்க முடியலை. உண்மையா? இந்த கருத்து சத்தியமாக நடக்கும். போயிட்டு வாங்க. நல்லா இருக்குண்ணே. 3 முறை என்னைய பார்க்க வரணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். நான் தான் தஞ்சம்னு வரணும். போயிட்டாங்க. அடுத்து பேசுவோம். வாமாங்க. நீ யாருமா? நீ பப்பா பக்கத்தில் வா. என்ன வேணும்? சொல்ல முடியும். என்ன படிச்சிருக்க? சொல்ல முடியும். கால் ஒன்று. நவம்பர் மாதத்துக்குள்ள உனக்கு வேலை கிடைச்சிடும். வெற்றி அடைவாய். முடிந்தால் எக்ஸாம் கூட எழுதுறது பழகு. ஜெயிச்சு வருவேன். இந்தா ஆனந்தம் பெருமகளே வாழ்க. கருப்பசாமிக்கு ஐயன் கருப்பசாமிக்கு ராணிப்பேட்டை. யாருப்பா? ராணிப்பேட்டை. அடுத்த பைத்தில் விழுப்புரம். மூல ராணிப்பேட்டை மூல வந்துடுங்க. கால் வந்துட்டு வாணே. ஐயா நீங்கள் இருங்க. இவர் வரட்டும். மூல நீங்கள் ராணிப்பேட்டையா? விழுப்புரம். என்னப்பா வேணும்?
கண்ணை முடிக்காப்பா, கண்ணை முடிக்கா, ஒன்றுமே பேசாத. கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் கன்னிமார்கள்னு ஒரு தெய்வங்கள் வருத, இருக்காங்களா? முனீஸ்வரன் ஒரு சாமி வரார, இருக்காரா? கால் வந்துட்டு வா. மூணு வருஷ காலமாக உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் தொழிலில் எதிர்ப்பும் பிரச்சனையுமாகி நிறைய கடன் பட்டு வீட்டுக்குள்ளேயே குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை உருவாக்கி தந்தா போதுமா? இதுக்கு செய்வன வைவன கோளாறு கிடையாது, இதை ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா. ஆமாம் ஆமாம், அது நல்ல பழக்கம், அது நல்ல பழக்கம். ஜெயிச்சு தரப்பா. இந்தா 3 முறை என்னைய பாரு, நீ நல்லா இருப்ப. பாலஜா, ரயில்வே கேட்டு பாலஜா. பாலஜா ஜாக்காப்பா ஜாக்கபாக்கா, இது யாரு? அவர் ஒரு ஆள், நீ ஒரு ஆள். உன் பிள்ளைங்களை பற்றி பார்த்தேன். கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் வாடிக்கிட்டு இருக்கு. நல்ல வாழ்க்கையை அமைச்சு தெளிவு பண்ணி தந்தா போதுமா? உடல்நிலை சரியில்லாமல் போச்சா? யாருக்குப்பா? இது மனசு சம்மந்தமானதா உடல் ரீதியானதான்னு பார்த்தேன். மனசு சம்மந்தமானது. உள்ளுறுப்பு நுரையீரல் சம்மந்தமாக, உணவு குழாய் சம்மந்தமாக உனக்கு சந்தேகம் இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனையுமே இல்லை, புரியுதா? அதனால் குணமாக்கிடுவோம். வேறு என்ன வேணும்? மூணு முறை என்னைய பாரு. உனக்குள்ளேயே யாரோ உன்னை திசை திருப்புறது மாதிரி ஒரு குழப்பம் தோன்றும். நைட்டில் தூக்கம் வராது, தலையில் வெயிட்டாக இருக்கும், சமயத்தில் நிற்க முடியாமல் அப்படி கிர்ரு இருக்கும். இதையெல்லாம் மாற்றி தரேன். இது மனசு சம்மந்தமான நோய், தீர்த்துருவோம். ஓ, கால் வந்துடா தம்பி. ஆடு மாடு எது இருக்கா? பக்கத்தில் வா. என்ன வேணும்? கால் இருக்கும். மழை வருது, பக்தர்கள் கொஞ்சம் உள்ளதில் இருந்துக்காங்க, வெளியில் இருக்கவங்க உள்ளதில் இருந்துக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. சுமார் 9 ஆண்டு காலங்கள் கிரக கோளாறுகள். இதில் ஒரு உயிர் பலியானது. இடைப்பட்ட காலத்தில் உன் வாழ்வு பிரிவுக்குரியதானது. இப்போதைக்கு உன்னுடைய உடல்நிலைகளிலும் சில குறைகள் ஏற்பட்டு கடன்களாலும் வாழ்க்கையில் அமைதியற்ற நிலைமைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வாழ்வா தாழ்வா அல்லது இடமாற்றம் தேவையா என்ற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? வா, கொண்டு வந்து சேர்க்குறேன். 3 முறை என்னைய பார்ப்பகிறேன், வெற்றி அடைவார். இந்தா புண்ணியத்தை பேரு. ஓ, கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெண் மகளை பற்றி கேட்டு வந்தது. கல்யாணம் முடிச்ச பிள்ளை வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாங்க. உட்காரலாம். என்னப்பா வேணும்? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்கு ஆயுள் பங்கம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அமைதி குறைவில்லாமல் ஆக்கி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? நிம்மதியாகி தரேன். நல்லா கண்ணை முடிக்காப்பா. ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். கேட்டுக்கா. என்ன வேணும்? உன் மனத்துக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. சந்தோஷமா குழப்பம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. அப்படியா? யாரு?
ஆ ஆ ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர். ஆந்திரா பாடர் வாங்க. ஆந்திரா பாடர். மானூர் ரஸ்தா. மானூர் ரஸ்தா. திருநெல்வேலி மானூர் ரஸ்தா. அடுத்த பையத்தில் கடையநல்லூர். கடையநல்லூர் வாங்க. கடையநல்லூர். கால் வந்துட்டு வரலாம். வேட்டியை எடுத்து தூர போடுங்க. இல்லை ஒழுங்காக கட்டிட்டு வாங்க. ஏன்னா கட்டிக்காங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ரெண்டு பேரும் கட்டி விடுங்கப்பா. எந்த ஊர்? கடையநல்லூரா? விழுப்புரம் கூப்பிட்டாச்சு, நாளைக்கு இருக்குது. கடையநல்லூரா? வரலாம், மெல்ல வந்து உட்காரலாம். இப்போ 6 மாதமாக உன் பையனுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் பெருக்கி தந்திருக்கேன். ஆனால் பணம் மட்டும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேக்கான். சேட்டை பண்ணிட்டு அலைதான். அவனை திருப்பி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரு இடைஞ்சல் வராது. 1000 பேருக்கு அளக்கிறபடியில் உன் படி ஒரு பொழுதும் குறையாது. அந்த போட்டியை நிறுத்தி ஜனவசியத்தை கொடுத்து பணவசியத்தை அள்ளி தந்திருக்கேன். செல்வம் சிறக்கும், மனசு ஓங்கும், வெற்றி அடைவாயப்பா. கர்மசாமிக்கு கடையநல்லூர். தாயும் மகனும், தாயும் மகனும் கடையநல்லூர். நீங்கள் புளியங்குடி என்ன கடையநல்லூரில் வந்து நிற்கிறீங்க? எனக்கு விவரம் தெரியாதவனா? டிங் டிங். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பட்டவராயம்னு ஒரு சாமி வராரு. எங்கே இருக்காரு? சுடுகாட்டு பாதையில் இருக்காரு பட்டவராயன். அதே மாதிரி சுள்ளமான சாமி ஒருத்தர் இருக்காரு, கரடிமான ஒருத்தர் இருக்காரு. இருக்காரா? கால் வந்துட்டு வாங்க. வா. உன் பொம்பளை பிள்ளையுடைய மனதுக்கு நிம்மதியை கொடுத்து, திசை திருப்பத்தை கொடுத்து, நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்துட்டேன். இனிமேல் அவளால் எந்த இடைஞ்சலும் வராது. வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்பட இவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி செல்வ சிறப்பாக வாழ வச்சா போதுங்களா? இவங்க அப்போ ஃபாரினில் இருக்கான். அவனுடைய உடல்நிலையும் நல்லாக்கி வருமானத்தையும் பெருக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா கருத்தாமி? சரி பார்ப்போம். வீடா இடமா? இடம். வீடு வாங்கன்னு சொல்லட்டுமா? வாங்க வேண்டாம். சரி. வருகின்ற 2027 12வது மாதத்துக்குள்பட ஒரு விளைநில வயல் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் தான் வாங்கணும், வீடு வாங்கக்கூடாது. புரியுதா? 3 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வீடு கட்டி தருவேன். அற்புதமான மாளிகையாக இருக்கும். என் பேரை போட்டு உட்காந்துக்கா. ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி உண்டு. இந்தா மகனே, என்னைக்கும் ஐஸ்வர்யமாறு. உனக்கு ஒரு தாய் தப்ப இந்த கருப்பசாமி கோயில். புண்ணியமாயிரு. ஓடு. கால் ஒன்றாப்பா. உனக்கு மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. என்ன வேணும்? அப்படியா? எந்த ஊரே? கடையநல்லூரா, கிருஷ்ணாபுரமா, மங்களாபுரமா? ஈபி பக்கம். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. நிமிந்து உட்கார். வாயெல்லாம் புளிக்கி இருக்கா? கழுத்திலிருந்து முதுகெலும்பு வர வலி எடுக்கு. வயிறு கம்முன்னு ஏற்றிக்கிட்டு உள்ள திரழுது. இது செய்வன கோளாறை தவிர வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீ முடிவு எடுத்திருக்க. நான் சொல்லலை. இது செய்வன இல்லை, இயற்கை. கால் வந்துட்டு வா. இதை உனக்கு குணமாகக்கூடிய காலம் வந்துருச்சு. 27 நாளில் நீ குணமாகிருவ. அதில் உனக்கு சிறந்த மருத்துவமும் துணை கொடுக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்களை நீ சந்தேகப்படுற, அது மிக குற்றம்.
பாவம் பிடிச்சிடக்கூடாது. அடுத்தவங்களை மற, ஆண்டவனை நினை. வேற என்ன வேணும்? நல்லாயாச்சு, புண்ணியமாயிரு, நல்லா ஆயிடுதுப்பா, ஆனந்தம் அடையுது. சரி, கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு. ஓஹோ, அங்கேயா? சரி சரி. கடையம் பகுதி, கடையம் அம்பை, கடையம் கடையம் அம்பை வாங்க. ஆலங்குளம், நெல்லை மாவட்டத்து ஆலங்குளம். நெல்லை ஆலங்குளம் வாங்க. ஆலங்குளம் மனைவி, ஆலங்குளம் கணவன் மனைவி. கால் ஒன்று வரலாம்ப்பா. ஆலங்குளத்துக்கு அடுத்து தென்காசி, தாயும் மகளும். தென்காசி வாங்க. அடுத்து தென்காசி. என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா. வாய்க்கால் கரையோரத்தில் இருப்பார் ஒரு மாடசாமி என்னும் தெய்வம். இருக்காரா? 3.25 ஆண்டுகளாக பிள்ளைகளால் கடன்பட்டு மனவேதனை அடைந்தாய். தொழிலுக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்து விட்டாய். இப்பொழுது ஒரு இடம் பறிபெயிருமோங்கிற மனக்கவலை உன் உள்ளத்தில். இவையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. வாப்பா. வீட்டுக்குள்ள ஒரு தேவதை தெய்வம் ஒன்று கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது ஒன்றும் பிரயோஜனப்படலைன்னு உன் உள்ள அடிக்கடி அதை ஏசுது. ஏசாத, 3 முறை என்னையப்பால், முன்னேற்றம் உனக்கு. இந்தா ஆனந்தத்தை பெறுவாயப்பா. அமாவாசைக்கு வந்து சேர். ஆலங்குளம் கணவன் மனைவி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாத மன வருத்தங்கள் பல. அதை நான் போன வாரம் உனக்கு சொல்லி முடித்தேன். இப்போ இதுக்கு பரிவர்த்தனை உண்டா என்பது உன் கேள்வி. சரணே, சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு என்னை வந்து பார்க்க, எல்லா தெளிவும் கிடைக்க. இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிட்டு சனிக்கிழமை என்கிட்ட கொண்டு தரணும். இந்த ஆனந்தத்தை பேர் சென்று வா. தாய் மகளும் காலில் விட்டுவாங்க. மணிதாப்பா. நீ பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு இருதார யோகம். ஆமாம்மா. ஒரு பிள்ளை படித்து உத்தியோகத்துக்கு போகும், ஒரு பிள்ளை கணவனோடு வெளிநாட்டுக்கு போகும். இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். உன் கணவனுடைய உடல்நிலைகளில் பங்கமில்லாமல், உயிர் கண்டமில்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? கால் ஒன்று வா. வேற என்ன வேணும் குட்டி? இந்த வருஷத்தில் அவளுக்கு வேலை கிடைச்சாக்கி பாக்கி சந்தோஷமாக தைரியமாக செய்ய சொல். வெற்றி உண்டு. இந்த வீட்டுக்காரருக்கு இந்த கனியை அறுத்து புழிஞ்சு போடு, உடல்நிலை நல்லாகும். இதை வச்சு கும்பிடு, புண்ணியம் கிடச்சிரும். இந்தா அமாவாசைக்கு வந்து சேருங்க, யாகத்தில் கலந்துக்காங்க, பதிவு பண்ணிட்டு போயிருங்க. ஐயன் கர்மசாமிக்கு புளியரை, புளிச்சை புளிச்சை புளிச்சை. கணவன் மனைவி. கால் ஒன்று வரலாம். இந்த பையனுடைய கிரகத்துப்படி தாய் தகப்பனுக்கு 6 மாத காலங்கள் அலைச்சலும் மன உளைச்சலும் இருக்கும். அதனால் இன்னும் 1.25 மாதத்தில் நிலையான ஒரு வருமானத்தை வெற்றியாக்கி தந்தா போதுமில்லா? வேற என்ன வேணும்? அது இந்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும். ஜெயித்து கொள்ளலாம், வெற்றி உண்டு. பக்கத்தில் வரலாம். வருமானம் நல்லா இருங்க. கர்மசாமிக்கு
யூடியூப் ஆப் பண்ணு தம்பி. சுவாமி சரணம்.